வணக்கம். என்னுடைய பேர் ரஞ்சித். என் ஊர் வந்து ராங்கியனுடைய மேலத்தெரு. இப்போ இந்த வீடியோ எதுக்காக வேண்டினா, இப்போ நாங்கள் காட்டக்கூடிய இடம் வந்து ராங்கியனுடைய ஊராட்சிக்கு சம்மந்தப்பட்ட சர்வே எண் 78. இந்த இடத்துல வீடு இல்லாதவங்களுக்கு 25 நபர்களுக்கு இலவச மனைப்பட்டா தமிழக அரசால் வழங்கப்பட்டிருக்கு. ராங்கியனுடைய ஊராட்சியில் எங்களுடைய ஊராட்சிக்கு ஆரம்ப சுகாதார துணை நிலையம் எங்களுக்கு தமிழக அரசால் அனுமதிக்கப்பட்டுள்ளது. அந்த இதுக்கு பணி வந்து இடம் தேர்வு செய்யும் பணி நடைபெற்று வந்துச்சு. இப்போ தடையில இருக்கு. எங்கேயுமே இடம் வந்து சரியான இடம் வந்து கிடைக்கல. இந்த இடத்துல கட்டித்தரும்படி நானும் என்னுடைய ஒரு 2-3 நபர்களும் இதை போய் வருவாய் கோட்டாட்சியர்கிட்ட 24ஆம் தேதி நவம்பர் 24ஆம் தேதி மனு கொடுத்துருக்கோம். அவங்களும் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் உள்ள பாக்கி நபர்கள் யாரும் இது மனு கொடுக்கறதுக்கு யாருமே ஒத்துழைப்பு கொடுக்கல. இந்த இடம் தமிழக அரசாங்கத்தால் வழங்கப்பட்டது வீடு இல்லாதவங்களுக்கு. ஆனால் இந்த இடத்துல உள்ள 24 நபர்களுக்குமே இடம் இருக்கு, வீடு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. இந்த இடம் எம்டியாவே தான் கிடக்குது. இந்த இடத்த 24 பேருடைய பட்டாவையும் ரத்து செய்து இந்த 25ஆவது நபர் மட்டும் வீடு கட்டியிருக்காரு. அந்த ஒரு நபரை தவிர்த்து 24 பேருடைய பட்டாவையும் ரத்து செய்து இந்த இடத்தை தேர்வு பண்ணி இதுல எங்களுக்கு ஆரம்ப சுகாதார துணை நிலையம் கட்டித்தர்றதுக்கு இந்த இடத்தை தேர்வு செய்யுமாறு மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் அவர்களை அன்போடு வேண்டிக்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த இடத்தை சுற்றுப்பட்டுல வந்து ஒரு 300 குடும்பங்கள் வசிக்குது. இதுல வயதானவங்க இருக்காங்க. எல்லாருக்கும் இங்க இருந்து எங்களுக்கு ஆரம்ப சுகாதார நிலையம் குழந்தராம்பட்டுக்கு போறதுக்கு 5 கிலோமீட்டர் ஆகுது. எங்களுக்கு இந்த இடத்துல எங்களுடைய ஊராட்சிக்கு அனுமதிக்கப்பட்டுள்ள ஆரம்ப சுகாதார துணை நிலையத்தை இந்த இடத்துல எங்களுக்கு கட்டி கொடுத்துட்டாங்கன்னா எங்களுக்கு இது பெரும் உதவியா இருக்கும். இந்த 24 நபர்களுடைய பட்டாவையும் ரத்து செய்து இந்த இடத்தை வந்து தேர்வு பண்ணி கட்டித்தருமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களையும் வருவாய் கோட்டாட்சியர் அவர்களையும் அன்போடு வேண்டிக்கிறோம்.